ஃபோர்த்தா, உங்களோட நீட்டா உங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணி வைக்கணும். பக்கெட் லிஸ்ட்ல சில விஷயம்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளோட ருட்டீன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ருட்டீன் மேக் பண்றேன், ருட்டீன் இனிமே போற வீடியோஸ் எல்லாம் போடுறேன்னு. என்னால ஒரு வாரம் ஃபாலோ பண்ண முடியல. ஒரு வாரம் இனிமேலாச்சும் நான் கொஞ்சமாச்சும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். 1 month மட்டும் கஷ்டப்பட்டோம்னா போதுங்க, ருட்டீன் ஈஸியா நம்மளுக்கு வந்துடும். 5th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிவ் ஹெல்தி. எல்லாருமே தேவையில்லாத ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம, நமக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ, ப்ரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும்னா ஃபிஷ், அதுக்கப்புறம் சோயா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோட்டீன்ஸ் அதுல அதிகமா இருக்கு. இந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் என்னென்ன நம்மளுக்கு எடுத்துக்கணுமோ எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் நம்மள எப்பயும் ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிற பாருங்க, ஆக்டிவாவும் நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாவும் நம்மளால வேலை செய்ய முடியும். சாப்பாடை என்னைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. மார்னிங் ஃபுட்டை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மெயினான ஒரு மேட்டர். ஸோ இதே மாதிரி மல்டி கமெண்ட்ஸ் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.